ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். திடீரென மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்ட அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சென்னை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலை குறிவைத்து செயல்பட துவங்கிய அரசியல் கட்சியினர். புதுச்சேரியில் சூடு பிடிக்கும் தேர்தல் களம். புதுவை பேராசிரியரிடம் 9.5 லட்சம் ரூபாய் மோசடி. டெல்லி காவல் அதிகாரி போல் நாடகமாடியவர்களுக்கு சைபர் கிரைம் காவல்துறையினர் வலைவீச்சு. 28ஆம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் துவங்கப்படும். பிஆர்டிசி ஊழியர்கள் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். திடீரென ஏற்பட்ட மூச்சு திணறல் பாதிப்பால் புதுச்சேரி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சென்னை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி விவசாயத்துறை அமைச்சரான தேனி ஜெயக்குமார் கடந்த மாதம் புதுக்கோட்டை அருகே நடந்த கார் விபத்தில் காயமடைந்து கடந்த சில தினங்களாக ஓய்வில் இருந்து வந்தார். இந்நிலையில் ஜூலை 11ஆம் தேதி அதிகாலை திடீரென அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து உடனடியாக அவரை இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு விபத்தால் ஏற்பட்ட காயம் காரணமாக நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக மருத்துவர்கள் பரிசோதனை செய்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அவருக்கு நிமோனியா காய்ச்சலால் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கலாம் என கருதி உடனடியாக சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து ஆட்சியை பிடிக்க அரசியல் தலைவர்கள் தீவிரம் காட்டி வருவதால் புதுச்சேரியில் தேர்தல் களம் சூடு பிடிக்க துவங்கியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 2026ஆம் ஆண்டு மே மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனால் தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து கட்சியினரும் களத்தில் குதித்துள்ளனர். இப்போதே மக்களை நேரடியாக சந்திக்கவும் துவங்கிவிட்டனர். இந்நிலையில் புதுச்சேரியிலும் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த ஆட்சியை மீண்டும் புதுச்சேரியில் கொண்டு வர வேண்டும் என்பதில் காங்கிரஸ் முனைப்பாக செயல்படுகிறது. இதனால் தொகுதிகளில் தனி செல்வாக்கு உள்ள நபர்களை அணுகி வருகின்றனர். இதே நேரத்தில் ஆளும் கட்சியான என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா ஆட்சியை மீண்டும் தக்கவைக்கும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இதற்காக கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் 1000 ரூபாய் நிதியுதவி பெறும் குடும்ப தலைவிகளுக்கு 2500 ரூபாயாக உதவித்தொகை உயர்வு, மஞ்சள் அட்டை வைத்துள்ள பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, பட்டியலின மாணவர்களுக்கு வழங்கப்படுவது போல பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் முழு இலவச கல்வி, நடப்பு ஆண்டில் 1000 இளைஞர்களுக்கு அரசு வேலை என தாராளமான அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளது. இதை நடைமுறைப்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதோடு தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்புள்ள பிரமுகர்களை இழுக்கும் முயற்சியிலும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டுள்ளது. கட்சி தொடங்கிய நாள் முதல் நீண்ட காலமாக என்ஆர் காங்கிரசுக்கு அடிமட்ட அளவில் நிர்வாகிகள் கிடையாது. ஆனால் முதல் முறையாக தற்போது என்ஆர் காங்கிரஸில் மாநில, மாவட்ட, தொகுதி அணி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் சபாநாயகராக இருந்த VP சிவக்கொழுந்து என்ஆர் காங்கிரஸில் இணைய உள்ளார். இவரை தொடர்ந்து செல்வாக்குள்ள நபர்களை என்ஆர் காங்கிரஸில் இணைக்கவும் முதலமைச்சர் ரங்கசாமி திட்டமிட்டுள்ளார். அதே நேரத்தில் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியிலும் தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநில தலைவராக VP ராமலிங்கம் பொறுப்பேற்றுள்ளார். அவர் தொகுதிதோறும் தொண்டர்களை தேடி வீடு வீடாக சென்று சந்தித்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை உருவாக்க பாடுபடுவேன் என்று தெரிவித்துள்ளார். ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவியும் கட்சியின் 3 நிர்வாகிகளுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தேர்தல் அறிவிப்புக்கு 8 மாதத்திற்கு முன்பே புதுச்சேரி அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. புதுச்சேரி பேராசிரியரிடம் டெல்லி காவல் அதிகாரி போல நடித்து பேசி 9.5 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு தனியார் நர்சிங் கல்லூரியில் பணியாற்றி வரும் பேராசிரியர் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் தான் டெல்லி தொலைத்தொடர்பு
ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரி என்று அறிமுகம் செய்து கொண்டு பேசியுள்ளார். அதில் பேராசிரியை பெயரில் சட்டவிரோத பணம் மற்றும் தகவல் பரிமாற்ற மோசடி கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விசாரணை நடத்த டெல்லி காவல்துறையினர் தொடர்பு கொள்வார்கள் என்று தெரிவித்ததை அடுத்து சிறிது நேரத்தில் பேராசிரியையிடம் தொடர்பு கொண்ட மற்றொரு மர்ம நபர் டெல்லி காவல்துறை அதிகாரி என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். அதில் பேராசிரியைக்கு மகாராஷ்டிர முன்னாள் மந்திரி ஒருவருடன் தொடர்பு இருப்பதாகவும் பல்வேறு பண மோசடி குற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதால் சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அந்த வழக்கில் இருந்து விடுவிக்க பணம் அனுப்புமாறும் கூறியுள்ளனர். இதை நம்பிய பேராசிரியையும் 9,69,362 ரூபாயை மர்ம நபர்களுக்கு அனுப்பியுள்ளார். அதன் பிறகு சிலரிடம் பேராசிரியை விசாரித்த போது பண மோசடி செய்யப்பட்டதை அறிந்தார். இதையடுத்து அந்த பேராசிரியை புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் செய்தனர். இந்த புகாரை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பேராசிரியையை ஏமாற்றி பணம் பறித்துள்ள சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்வரும் 28ஆம் தேதி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்க உள்ளதாக பிஆர்டிசி ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி பிஆர்டிசி சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டு போராட்ட நடவடிக்கை குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாலை போக்குவரத்து கழகத்தில் 11 ஆண்டாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரம் செய்வது, 7வது சம்பளக்குழு அமுல்படுத்துவது தொடர்பாக கூட்டு போராட்டக் குழு கடந்த 6ஆம் தேதி கூடி விவாதித்தது. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி வருகிற 14ஆம் தேதி காலை கருப்பு பேட்ஜ் அணிந்து பணிபுரிவது, 21ஆம் தேதி பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டம், 28ஆம் தேதி முதல் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என்றும் பிஆர்டிசி நிர்வாகம் ஊழியர்களை போராட்டத்திற்கு தள்ளாமல் பேச்சுவார்த்தை மூலம் உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திண்டிவனம் வழியாக புதுச்சேரிக்கு வந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தொகுதி வாரியாக தொடர்ந்து பிரச்சாரம் செய்யும் விதமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் செஞ்சியில் பொதுக்கூட்டம் முடித்துவிட்டு திண்டிவனம் வழியாக புதுச்சேரியில் உள்ள பூர்ணாங்குப்பத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் தங்குகிறார். இந்நிலையில் அவர் புதுச்சேரி வழியாக வரும்போது முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் பூங்கொத்து வழங்கி பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கழக பொதுச் செயலாளரை மலர்தூவி வரவேற்பு அளித்தனர். இந்திய அஞ்சல் துறை குறைகேட்பு நாள் முகாம் வரும் 15ஆம் தேதி புதுச்சேரி அஞ்சல் முதுநிலை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி அஞ்சல் முதுநிலை கண்காணிப்பாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தில் பொதுமக்களின் குறைகேட்பு நாள் வருகிற 15ஆம் தேதி காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ளது என்றும் இதில் வாடிக்கையாளர்கள் அஞ்சல் துறை சேவையில் உள்ள ரிஜிஸ்டர் லெட்டர், பார்சல், மணி ஆர்டர், ஸ்பீட் போஸ்ட், காப்பீடு தொடர்பானவை குறித்து தெரிவிக்கலாம் என்றும் வாடிக்கையாளர்கள் தங்களது குறைகள், ஆலோசனைகளை வருகிற 14ஆம் தேதிக்கு முன்பாக பாண்டிச்சேரி கோட்ட அஞ்சல் அலுவலகங்களின் முதுநிலை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அனுப்பலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியா போஸ்ட் இணையதளத்திலும் அனுப்பி வைக்கலாம் என்றும் அனைத்து புகார்களும் அஞ்சல் குறைகேட்பு புகார் என்று குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனாம் பிராந்தியத்தில் மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படும் 3 கிலோ எடை கொண்ட புலாசா மீன் ஏலம் எடுப்பதில் கடும் போட்டி நிலவியது. தெலுங்கானா, ஆந்திரா மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள தவளேஸ்வரம் அணை நிரம்பியதால் ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் கோதாவரி ஆற்றின் அருகில் உள்ள புதுச்சேரியின் ஏனாம் பகுதி மீனவர்கள் கோதாவரி ஆற்றின் கரையோரம் வலைகளை வீசி மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் மீனவர் ஒருவர் வலையில் சுமார் 3 கிலோ எடை கொண்டு புலசா என்ற வகை மீன் சிக்கியது. மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படும் இந்த மீன் ஆந்திர மக்களால் விரும்பி உண்ணப்படுகிறது. அதிக சுவை மற்றும் புரதசத்து நிறைந்த இந்த மீனை ஏலம் எடுப்பதில் கடும் போட்டி நிலவியது. இறுதியாக 3
3 கிலோ எடை கொண்ட புலாசா மீன் 18,000 ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் 2,85,00,000 ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைப்பு பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 2,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைப்பு பணிகளை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த நீண்ட வாய்க்காலானது கடலூர் சாலையில் இருந்து வானரப்பேட்டை, தாமரை நகர், இந்திரா நகர் வழியாக சென்று உப்பனாற்றில் கலக்கும் முக்கிய கழிவுநீர் வழிசாலை. பராமரிப்பின்றி இந்த வாய்க்கால் முன்னதாக துர்நாற்றம் வீசி சுகாதார கேடு ஏற்படுத்தியதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்ததை அடுத்து அதன் அடிப்படையில் இந்த புகார் குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து சென்று சட்டமன்ற உறுப்பினர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் சீரமைப்பு பணி மேற்கொள்ள ஏற்பாடு செய்தார். தொடர்ந்து ஒப்பந்ததாரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஏற்பட்ட சிக்கலால் பணி இடைநிறுத்தம் ஏற்பட்டது. மேலும் தனியார் பள்ளி மற்றும் பொதுமக்கள் பலரும் கட்டிட ஆக்கிரமிப்புகள் காரணமாகவும் பணி தடைப்பட்டது. இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் உதவி பொறியாளர் மதிவாணன் ஆகியோரை அழைத்து சம்பவ இடத்தில் முழுமையான ஆய்வு நடத்தினார். வாய்க்காலை ஒரு வாரத்தில் தூர்வாரி சுத்தம் செய்து மீதமுள்ள இடங்களில் சிமெண்ட் கட்டைகள் அமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் தூர்வாரும் பணி தொடங்கி 20 நாட்களுக்குள் சிமெண்ட் கட்டைகள் அமைக்கும் பணி முடிக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இந்த ஆய்வின் போது திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் பலர் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த கால்பந்து விளையாட்டு வீரர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இதன் தொடர்ச்சியாக அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் காலணிகள், சாக்ஸ், பந்து உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கினார். தொடர்ந்து அப்பகுதியில் நடைபெற்ற கால்பந்து போட்டியையும் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் பலரும் செய்திருந்தனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,140 ரூபாய். தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,220 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.